ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஊரு சாயந்தர நேரம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. பண்டிகை எல்லாம் முடிஞ்சாலும் கூட குடியரசு நாள் வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களோட முகத்திலையும் தெரிஞ்சுது. பட்டணத்துல சாஃப்ட்வேர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த சின்னும் பன்னும் புஜ்ஜி 3 பேரும் ரிப்பப்ளிக் டேக்காக ஊருக்கு வந்திருந்தாங்க. 3 பேரும் ஊருக்கு நடுவுல உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. சுத்திலும் இருட்டா இருந்தாலும் அவங்களுக்குள்ள மட்டும் ஒரு புது வெளிச்சம் தெரிஞ்சது. டேய் பன்னு சின்னு, நாளைக்கு குடியரசு நாள் இல்ல? நம்ம ஸ்கூல்ல இந்த நேரத்துல கொடியெல்லாம் ஏத்தி சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு ஆரவாரமா இருப்போம்ல. அன்னைக்கு மைதானத்துல நாம எல்லாரும் உட்காந்து யோசிச்சு போட்ட பிளான் தான் இன்னைக்கு வாழ்க்கையில நாம இவ்வளவு பெரிய ஆளுங்களும் ஆக காரணம். இப்போ நாம படிச்ச அந்த ஸ்கூல்ல இல்ல, அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பிள்ளைங்களும் இல்ல. அந்த ஸ்கூல்ல இடிஞ்சு விழுந்திருக்கிறத பார்த்தா உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிப்பறிவே இல்லாத நம்ம அப்பா அம்மாங்க நம்மள கஷ்டப்பட்டு எவ்வளவு நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா அடுத்த தலைமுறைக்கு அந்த படிப்போட அருமையே தெரியலல்ல. ஆமா புஜ்ஜி, இப்ப நம்ம ஊர்ல ஸ்கூல் இல்லைங்கிறதுனால நம்ம ஊர் பசங்க எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருக்கிற பக்கத்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் அவங்க நடந்து போறத பார்த்தாலே கவலையா இருக்கு. இந்த ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுதானே இப்ப நாம எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாதா என்ன? நம்ம சொந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லைன்னா எப்படி சொல்லு? ஆமாண்டா, இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஊருக்காக, நம்ம ஊர்ல படிக்க வேண்டிய பசங்களுக்காக நம்ம எதுவும் செய்யலன்னா நம்ம இவ்வளவு சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? நாம எல்லாரும் சேர்ந்து பேசாம நம்மள ஊர்ல பழைய பள்ளிக்கூடத்தை இடிச்சு தள்ளிட்டு அங்க எல்லா வசதியோட புது பள்ளிக்கூடத்தை கட்டணும். அதுக்காக நாம எல்லாரும் நிறைய பணத்தை செலவு பண்ண வேண்டி இருக்கோம். அப்படி 3 பேரும் சேர்ந்து ஒரே முடிவா எடுத்தாங்க. அவங்க ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு எல்லாருமே சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாளைக்கு குடியரசு நாள் இல்லையா? நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லாம பசங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அதுக்காக தான் நான் சின்னும் பன்னும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன பண்ண போறீங்க? கொடியேத்த போறீங்களா? சின்ன வயசுல நீங்க எல்லாம் யூனிஃபார்மா அயன் பண்ணி போட்டுக்கிட்டு போய் கொடியேத்துறத பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடி ஏத்ததாமா போறோம். ஆனா நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, நம்ம ஊர்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டணும். அதுக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல நான் 1,00,000 ரூபாவை பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். படிப்புங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்னு நீதானமா சொல்வ. நம்ம ஊர்ல படிக்கிற பசங்களுக்கு பள்ளிக்கூடம் கூட இல்லனா எப்படி சொல்ல? நீ ஜமீன்தார் வீட்டு பொண்ணு. அந்த காலத்துல எவ்வளவு தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்க. நான் உன்னுடைய பொண்ணு. இந்த ஊருக்காக, இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு நினைக்கிறேன். அதுல எந்த தப்பு இல்லல்லம்மா? துணி கண்ணுல கண்ணீரோட, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? நான் அந்த காலத்துல எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணி என் சொத்தை இழந்தது என்னமோ உண்மைதான். இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். துபாய்க்கு போய் கஷ்டப்பட்டு உங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்குற அந்த பணம் மட்டும்தான். ஆனா இப்போ நீ சம்பாதிச்சதுல இந்த ஊருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, எல்லாம் உன் விருப்பம். பன்னு அவங்க அம்மா சோட்டு கிட்ட பேசுறதுக்காக வந்தான். சோட்டு ஏற்கனவே ரொம்ப சோர்வா இருந்தா. அம்மா, நான் இப்ப சிட்டில ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில நல்ல வேலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சின்ன வயசுல நம்ம ஊர்ல நான் படிச்ச பள்ளிக்கூடம், அங்க கத்துக்கிட்ட பாடம். ஆனா இப்போ நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல. நம்ம ஊர் பசங்க எல்லாரும் பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதான் நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கட்ட நான் 1,00,000 ரூபாவை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லம்மா. இது உண்மையிலேயே நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம்டா. என் புள்ள நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிச்சு அவன் படிச்ச அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு? அந்த காலத்துல உன்னை படிக்க வைக்க நான் நகையெல்லாம் அடகு வச்சிருந்தேன். அந்த நகை எல்லாத்தையுமே நீ மீட்டு கொடுத்துருக்க. அந்த நகையை நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். அந்த நகையை வச்சு நீ பள்ளிக்கூடத்துக்கு காசு கொடு. இந்த பக்கம் சின்னும் அவங்க அம்மா பக்கத்துல கடையில உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் கடையோட கணக்க சிச்சு காக்கா பாத்துக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா யார் எவ்வளவு பாக்கி கொடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தா. எல்லாரையும் கிண்டல் பண்ற குணம் தான் சிச்சுவோட குணம். அம்மா, எப்பவுமே என்ன பணம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? நாளைக்கு ரிப்பப்ளிக் டே. நாம இந்த சுதந்திர நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நாட்டுக்காக நாம என்ன பண்றோம்? அதனாலதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நாளைக்கு நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறோம்.
அதுக்காக நான் 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். சிச்சு காக்கா கோவமா, என்னடா சொன்ன? நாம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நாம எதுக்காக ஊருக்கு கொடுக்கணும்? அந்த சிச்சு சோட்டுவுக்கெல்லாம் வருமானம் வந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? ஆனா என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அம்மா, மனுஷங்க கௌரவத்தோட வாழணும். நீ எல்லாரையுமே கிண்டல் பண்ற, எல்லார்கிட்டயும் சுயநலமா நடந்துக்கிற. அதனால உனக்குன்னு இந்த ஊர்ல எந்த கௌரவமும் இல்ல. ஆனா அதுவே நம்ம இப்போ 1,00,000 ரூபாய் கொடுத்து ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தொடங்கினோம்னா ஊர்ல இருக்கிற எல்லாருமே நமக்கு கௌரவம் கொடுப்பாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்காக பணத்தை கொடுக்க தான் போறேன். இனிமேலாவது யாரையும் கிண்டல் பண்ணாம எல்லாருக்கூடயும் நல்லபடியா பேசி பழக கத்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. அதை கேட்ட சிச்சு காக்கா ரொம்பவும் ஆச்சரியமா, சரிடா சின்னம், நீ என்ன சொல்றியா நான் கேக்குறேன். பட்டணத்துக்கு போய் என் புள்ள ரொம்ப புத்திசாலி ஆயிட்டா. புத்திசாலி புள்ளியோட பேச்சு கேட்டு நடக்கிறது தான் நல்ல அம்மாவுக்கு அழகு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடு, பரவாயில்ல. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி, பன்னு, சின்ன 3 பேரும் ஊரோட தலைவரான மகிக்கழுக பார்க்க போனாங்க. மகிக்கழுகு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு தலைவர். ஆனா ஊருக்காக நிறைய நன்மைகளை செய்யணும்னு நினைக்கிறவரு. வணக்கம் தலைவர் ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்திருக்கோம். இந்த வருஷம் குடியரசு நாள் தின விழாவை நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் நாங்க படிச்சு பெரியாளான அந்த ஸ்கூல் இப்ப இல்லைங்கிறத எங்களால தாங்கிக்க முடியல. ரொம்ப கவலையாவும் இருக்கு. ஆமாங்க ஐயா, நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல எங்களால முடிஞ்ச பணத்தை போட்டு இந்த ஊர்ல மறுபடியும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு நினைக்கிறோம். அது விஷயமா உங்ககிட்ட அனுமதி கேட்கதான் வந்தோம். மகிக்கழுகு அது கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அதோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் பசங்களா. பிறந்த ஊரையும் படிச்ச பள்ளிக்கூடத்தையும் மறக்காம அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். நாளைக்கு நீங்களே குடியரசு நாள் விழாவை கொண்டாடுங்க. நீங்க சொன்னத ஊர்க்காரங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். ஜனவரி 25 ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சின்னு, பன்னு, புஜ்ஜி அவங்க அம்மாக்களோட சேர்ந்து ஊர் பஞ்சாயத்துல நாளைக்கு குடியரசு நாள் விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே அவங்க அழகா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவும் வேலை செய்யறவங்களுக்காக அடிக்கடி காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்ன்னு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. இது வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சம்பந்தமே இல்லாம இருந்த ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. டேய் பன்னு, அந்த அசோக சக்கரத்தை சரியா நடுவுல வைடா. சின்னு, அந்த படி தூண்ல எல்லாம் நல்லா அந்த பூவை கட்டி விடு. நாளைக்கு காலையில பாக்கும்போது எல்லாருமே ஆச்சரியப்படணும். பஞ்சாயத்தை நல்லா பளபளன்னு ஜொலிக்கணும். சோட்டு, சிச்சு 2 பேரும் சேர்ந்து 3 கலரை வச்சு கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் முழுக்க பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. சீரியல் லைட்டை எல்லாத்தையுமே போட்டு இப்ப அந்த பஞ்சாயத்து ஆபீஸே பாக்குறதுக்கு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சாங்க. காட்டுக்கு போய் மாயிலையை கொண்டு வந்து தோரணத்தை கட்டினாங்க. மொத்தத்துல அலங்காரம் முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க பண்ணிருக்கிற அலங்காரத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மகிக்கழுகு வந்து கொடிய ஏத்துச்சு. கொடி ஆகாயத்துல பறக்கும் போது எல்லாருமே சல்யூட் பண்ணாங்க. ஆகாயத்துல கொடி பறக்கும் போது மேல இருந்து பூமலையும் தூவுன மாதிரி இருந்துச்சு. சாயந்தர நேரம் மகிக்கழுகு ஒரு மைக் முன்னாடி நின்னு எல்லாரையுமே பார்த்து, ஆனந்தபுரத்து மக்களே, இந்த நாள் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ நம்ம ஊருக்கும் அதே அளவுக்கு முக்கியம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல படிச்சு இப்ப பட்டணத்துல போய் ஐடி எம்ப்ளாயியா வேலை பாக்குற சின்னு, பன்னு, புஜ்ஜி 3 பேராலதான் இன்னைக்கு இந்த விழா ரொம்ப நல்லபடியா நடக்குது. அவங்க பணத்தை சம்பாதிக்க போய் அவங்களுடைய பிறந்த ஊரையும் பள்ளிக்கூடத்தையும் மறக்கல. அதை கேட்டு ஜனங்க கை தட்டினாங்க. அப்போ கீழே நின்னுக்கிட்டு இருந்த சிச்சு, டோனி எல்லாருமே அவங்க பிள்ளைங்களை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க. இந்த 3 பசங்க நேத்து சாயந்தரம் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க சம்பாதிச்ச பணத்துல ஆளுக்கு 1,00,000 ரூபாய் நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்தே ஆகணும்னு சொன்ன இந்த பசங்களை உண்மையில நம்ம எல்லாரும் பாராட்டணும். நாம பிறந்த ஊரு, நாம படிச்ச பள்ளிக்கூடம், படிப்பு கத்து கொடுத்த வாத்தியார், இதெல்லாம் மறக்க கூடாதுன்னு இந்த பசங்க நமக்கு கத்து கொடுக்கறாங்க. இங்க படிச்சு அவங்க சம்பாதிச்சு அவங்க சுயநலமா இருக்கணும்னு நினைக்கல. அவங்க படிச்ச அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த 3 பசங்களை பார்த்து நாம இவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களை பெற்றதுக்காக மகிக்கழுகு அவங்களுடைய அம்மாக்களான சோட்டு, சிச்சு, துணியை கூட மேடைக்கு கூட்டிட்டு வந்து அவங்களையும் கௌரவப்படுத்தினாங்க. அப்போ புஜ்ஜி மைக் முன்னாடி நின்று எல்லாருக்கிட்டையும் பேசினா. அவ குரல்ல தெளிவும் கண்ணுல தைரியமும் இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். குடியரசு நாள்னா அன்னைக்கு கொடியேற்றுறது மட்டும் இல்ல, நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்லணும். அதே மாதிரி எந்த குலோ, பேதோ, பணக்கார, ஏழை எந்த வித்தியாசமும் இல்லாம நம்ம எல்லாரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்.
நாம படிச்ச பள்ளிக்கூடத்தை எப்பவுமே நம்ம மறக்க கூடாது இல்லையா? அதனாலதான் எங்க ஸ்கூலுக்காக எங்களால முடிஞ்சத நாங்க கொடுக்கறோம். அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற நீங்க உங்க பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சதையும் இந்த ஸ்கூலுக்காக கொடுங்க. நம்ம ஊரு பிள்ளைங்க நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறது தான் நம்ம ஊருக்கு பெருமை. தனியா இருந்தா நம்மளால எதுவும் சாதிக்க முடியாது. நாம எல்லாரும் எப்பவுமே ஒற்றுமையா இருந்து ஒரு வேலையை செஞ்சோம்னா நிச்சயமா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சாதனையை செய்யலாம். சின்ன பந்துவும் கூட மேடையில் ஏறி மைக்ல நின்று எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவும் பிள்ளைங்களோட ஐடியாவை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துச்சு. அன்னையிலேருந்து அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில ஒரு புது உற்சாகம் வந்துச்சு. இது வரைக்கும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஊரு இப்போ எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒற்றுமையா இருந்துச்சு. புஜ்ஜி, இன்னைக்கு உன்னால இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன பெருமையா பாக்குறாங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். படிப்பு ஒருத்தங்கள நல்லவங்களா மாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா மட்டும் இதை பார்த்தாருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. டே சின்னோ, நீ என்ன மாத்திட்டடா. பணத்தை விட மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம்னு இன்னைக்கு என் புள்ள மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு புள்ளையா வந்து பிறந்ததுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும்டா. அப்படி அன்னைக்கு நாள் புறா ஆனந்தபுரத்து மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க ஊருக்கு புதுசா ஒரு வெளிச்சம் வந்திருந்துச்சு. அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பிறந்த ஊரையும் படிச்ச பள்ளிக்கூடத்தையும் யார் மறக்கலையோ அவங்கதான் உண்மையான தேசபக்தர்கள். அதே மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் போதுதான் ஒரு கிராமத்தோட வளர்ச்சியும் இருக்கும். சோம்பேறி காகத்தின் சமையல். சிச்சு காக்கா ரொம்பவும் அருமையா சமைக்கும். அவ கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த மேஜிக்கோட சேர்ந்து அவகிட்ட ஒரு குறையும் இருந்துச்சு. அந்த குறை தான் சோம்பேறித்தனம். அன்னைக்கு காலையில 8 மணி. ஊர் பஞ்சாயத்துல எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா காதுல போட்டுக்கிட்டு இருந்த அந்த தங்க கம்மலை எல்லாருக்கும் காட்டி, பாத்தீங்களா, முந்தா நேத்து ஜமீன்தாரைய வீட்டுல நான் என்னோட சமையல செஞ்ச என் கை ருசி நல்லா இருக்குன்னு அவங்க எனக்கு இந்த பரிசை கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது சிச்சு, உன்னோட கை ருசியே தனிதான். சொன்ன மாதிரி எங்க பன்னு கிளாஸ்லயே முதல்ல எடுத்து பிடிச்சிருக்கானா. அதனால இந்த ஊரு ஜனங்களுக்கே நான் சமையல் செஞ்சு போடணும்னு பாக்குறேன். சிச்சு, நீதான் எல்லாருக்கும் நல்லபடியா சமைச்சு கொடுக்கணும். ஐயையோ, இந்த ஊரு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே நான் சமைக்கணுமா? அவ்வளோ பேருக்கு சமைக்கணும்னா கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் பார்த்து சமைச்சிடுறேன். சிச்சு, நீ காசு பத்தி எல்லாம் எந்த கவலையும் படாத. உனக்கு தேவையான அளவுக்கு நான் காசு கொடுக்கறேன். இருந்தாலும் சமையல் மட்டும் தடுபுடலாம் இருக்கணும். இந்த சிச்சு நின்னாலே சமையல் முடிஞ்சிரும். அது காலையில 9 மணி. சோட்டு கிளியோட வீடு. சோட்டுவோட வீட்டுல காலையில சாப்பாட்டுக்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா சிச்சு காக்கா வந்துச்சு. சிச்சு காக்கா கையில ஒரு தலையணை இருந்துச்சு. சிச்சு, வந்துட்டியா? வா வா, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பையும் பத்த வச்சிருக்கேன். ஐயோ சோட்டு, எதுக்காக நீ இவ்ளோ அவசரப்படுற? கூலா செஞ்சாதான் சமையல் நல்லபடியா நடக்கும். எனக்கு ஒரு கப் காஃபி கொடு. எல்லாத்தையும் எப்படி செஞ்சு முடிக்கிறேன் பாரு. சோட்டு குடிக்கிறதுக்கு காஃபியை கொடுத்தா. சிச்சு காக்கா காஃபியை கொடுத்துக்கிட்டே பின்னாடி இருக்கிற கைத்து கட்டல பார்த்துச்சு. அத பார்த்த உடனே அவளுக்கு தூக்கம்தான் வந்துச்சு. அட, இந்த மெத்தை எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த சில்லுன்னு காத்துக்கு இந்த மெத்தையில கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா எவ்வளவு சமாதானமா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சமைக்கணும். அப்பதான் மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க பாரு சோட்டு, உனக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிரு. அதுக்குள்ள நான் இங்க எல்லா வேலையையும் முடிச்சிடுறேன். நீ மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சோட்டு கிளி சரி அப்படின்னு உள்ள போயிட்டா. அந்த கைத்துக்கட்டல்ல படுத்து அந்த தலைகாணியை வச்சுக்கிட்டு சிச்சு காக்கா இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சா. ஆனா நேரம் போனது அவளுக்கு தெரியல. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரமா ஆச்சு. ஆனா சிச்சு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. மதியம் 11:30 மணி நேரம். சோட்டு வெளியில வந்து பார்த்தா. அங்க சமையல் எதுவும் நடக்கல. பாத்திரம் எல்லாம் காலியா தான் இருந்துச்சு. ஐயோ, இந்த சிச்சு எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி சோட்டு பின்னாடி போய் பார்த்தா, பின்னாடி மரத்துக்கு கீழே இருக்கிற கைத்துக்கட்டல படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு சிச்சு காக்கா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து சோட்டு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டா. ஐயோ சிச்சு, இவ்வளவு நேரம் படுத்து தூங்குறேன். எந்திரி, சமைக்கிற நேரம் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சமைக்கலையே. சிச்சு துடிச்சு பிடிச்சி எழுந்திருச்சா. கண்ணு துறைச்சிக்கிட்டு, அட, அவ்வளவு சீக்கிரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சா? 1 மணி நேரம் இல்லடி, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீ தான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்ட. என் சொந்தக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சமைக்கல. என் மரியாதை எல்லாம் போக போகுது. அப்போ சிச்சு,
ஐயோ சோட்டு, டென்ஷன் ஆகாத. நான் சிச்சு. நான் நினைச்சா 1/2 மணி நேரத்திலேயே சமையல முடிச்சிருவேன், நீ கவலைப்படாத. சிச்சு காக்கா தூக்கத்தை எல்லாம் விட்டு மிஷின் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சா. 4 அடுப்பு ஒன்னாவே பத்த வச்சு ஒன்னுத்துல சாம்பார் செஞ்சா, ஒன்னுத்துல சாதம் வடிச்சா, இன்னொருத்துல பொரியல் செஞ்சா, இன்னொன்னுத்துல வறுவல் செஞ்சா. 4 அடுப்புலயும் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. சோட்டு, அந்த அரிசிய கழுவி அப்படி போட்டு இதுக்கு 4 தக்காளி போடு. ஜெய் பஜ்ரங்கபலி. ஆச்சரியம் என்னன்னா அடுத்த 1 மணி நேரத்துல செய்ய வேண்டிய சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு. மனம் அருமையா இருந்துச்சு. சிச்சு காக்கா வேர்வைய தொடச்சுக்கிட்டு, பாத்தியா சோட்டு, இந்த சிச்சு நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன். பாத்தியா 1/2 மணி நேரத்துல எல்லாமே முடிச்சிட்டேன். சரி சரி ஆச்சு, வா சீக்கிரமா சாப்பாடு பரிமாறலாம். எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பாடு சூப்பர் அப்படின்னு பாராட்டினாங்க. சிச்சு காக்கா சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. ஆனா அவ உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனம் மட்டும் அவளை விட்டு போகல. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா துணியோட பொண்ணான புஜ்ஜியோட பிறந்த நாள் வர இருந்துச்சு. அதனால துணி எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினைச்சா. சிச்சு, உன்னோட கைருசி நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. என்னோட புஜ்ஜியோட பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கும் நீ தான் சமைக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், தூங்கிட கூடாது. ஐயோ துணி, அன்னைக்கு என்னவோ கொஞ்சம் அசதியா இருந்துச்சு அப்படின்னு படுத்து தூங்கிட்டேன். எப்பவுமே இதே மாதிரி தூங்குவேன்னா சொல்லு பார்க்கலாம். பிறந்த நாள் அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கே சிச்சு காக்கா துணியோட வீட்டுக்கு வந்தா. சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சா. அந்த இடத்துலயும் அதே கைத்து கட்டல் தான். அவ்வளவுதான், சிச்சு காக்கா அந்த கைத்து கட்டல்ல ஏறி போய் உக்காந்துக்கிட்டா. அட, இந்த மெத்தை எவ்வளவு நல்லா இருக்கு. 8 மணிக்கு தானே ஃபங்க்ஷனு, இப்போ 4 மணி தானே. ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்குறேன். இந்த தடவை எச்சரிக்கையா அலராம செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிச்சு கட்டல்ல படுத்தா. அப்பதான் துணிக்குருவி அங்க வந்தா. சிச்சு, எந்திரி சிச்சு, நேரமாகுது இல்ல. நான் தான் உன்னை தூங்கக்கூடாதுன்னு சொன்னல. எந்திரி எந்திரி, எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. ஐயோ துணி, ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடலாம். சிச்சு விருப்பமே இல்லாம எழுந்திருச்சு சமையல் செய்ய ஆரம்பிச்சா. சாப்பாடு வடிச்சிட்டா, சிக்கன் குழம்பையும் செஞ்சுட்டா. மட்டன் குழம்ப குக்கர்ல வச்சுட்டு துணிக்கிட்ட அவ பேச ஆரம்பிச்சா. துணி, இந்த தடவை என்னோட மசாலா மட்டனை சாப்பிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. நான் அதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட மாட்டேன். நானே தயாரிச்சிருக்கிற மசாலாவை போட போறேன் பாரு. உன்னோட பெருமையை பத்தி அப்புறமா பேசலாம். முதல்ல அந்த பாத்திரத்தை கழுவு. பாரு, நேத்தோட பாலெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அடடே, நீ கவலைப்படாத, அது பால் இல்ல, அது டிசைனே அப்படிதான். சரி துணி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என் பையன் நான் செய்யற சமையலை பார்த்து, அம்மா நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் தான் சொன்னேன், வேண்டாண்டா, அப்புறம் கோலிவுட்ல இருந்தெல்லாம் வந்து என்னை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிட்டா எங்க ஊரு ஜனங்களுக்கு யாருடா சமைச்சு போடுவான்னு கேட்டேன். இந்த ஊருக்காகவே கவலைப்பட்டேன். அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, என்னது பாலிவுட்டு கோலிவுட்டா? உன்னோட தலை. முதல்ல அந்த கறி நல்லா வேவுற மாதிரி பாத்துக்கோ. போ துணி, உனக்கு ஜோக் சென்ஸே இல்ல. உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்த அடுப்புக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். அப்பதான் அடுப்பு நல்லா எரிஞ்சு மட்டனும் நல்லா வேகும். எல்லா சமையல்லையும் உப்பு குறைவா இருந்தா மட்டும்தான் அது சாப்பிட்டு பாக்குறதுக்கே ருசியா இருக்கும். முந்தா நேத்து உன் பொண்ணு புஜ்ஜி என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணா தெரியுமா? செவுத்துல எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு வரைகிற டேலண்ட் இருக்கு, பாத்துக்கோ. அத பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். முதல்ல அந்த இலை எடு. கீழெல்லாம் வாடி போகுது. இருக்கட்டும், கீழே வாடி போனா அதை போட்டு மூடுனா அதுவே ஒரு புது ட்ரெண்டிங். சிட்டில எல்லாம் கூட இப்படிதான் செய்வாங்க. இத பார்பிக் மட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது. உன்னோட கவரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இப்ப இந்த குக்கர்ல போடுறியே, எவ்வளவு விசில் வரணும் மட்டனுக்கு? 5 விசில் வரணும் துணி. இப்போ 6:30 மணி ஆச்சு. 7:30 மணிக்கு மொத்த சமையலும் முடிஞ்சு கையில கொடுத்துருவேன். நான் ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு டாக்டர் வேற எனக்கு சொல்லிருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் இந்த மெத்தையில ஓய்வு எடுத்துக்கிறேன். காலெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே விசில் வந்துரும். சரி சரி, அத பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீயும் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்துக்கோ. சிச்சு காக்கா போய் கட்டல்ல படுத்தான். குக்கர் ஸ்டவ்ல இருந்துச்சு. ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு. அப்படியே படுத்தவ அப்படியே தூங்கிட்டான். குர் குர் அப்படின்னு கொரட்டை விடுற சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல திடீர்னு அடுப்பு அணையிற சத்தம் கேட்டுச்சு. புஸ் புஸ் சொல்லி அடுப்பு அணைஞ்சு போச்சு. கேஸ் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். குக்கர்ல இருந்து விசிலும் வரல. அதே மாதிரி உள்ள இருக்கிற மட்டனும் வேகவே இல்ல. ஆனா சிச்சு காக்கா மட்டும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ராத்திரி 7 மணி ஆச்சு. துணி வெளியில வந்தா. அப்ப குக்கரை பார்த்து, மட்டன் குழம்பு நல்லபடியா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையா குக்கர் முடிய திறந்து பார்த்தா
அங்க அடுப்பு அணிஞ்சு போயிருந்துச்சு. குக்கர்ல இருக்கிற கறி அப்படியே பச்சையாதான் இருந்துச்சு. ஏ சிச்சு எந்திரி, கேஸ் தீந்து போயிருக்கு, மட்டன் வேகவே இல்ல, எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு, என்னோட மரியாதையை எடுக்காதடி. சிச்சு உடனே எழுந்திருச்சு. ஐயோ என்ன கேஸ் தீந்து போச்சா? சரி சரி கவலைப்படாத, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. என்னடி ஐடியா? பச்சைக்கறியை கொடுக்க போறியா? சரிடி, பக்கத்துல இருக்கிற அடுப்ப பத்தவே, நான் அதுலயே சமைக்கிறேன், கொஞ்சம் பப்பாய் துண்டுங்களை போடுறேன், அப்போ கறி சீக்கிரமா வெந்துடும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, கொஞ்ச நேரத்திலேயே நான் எப்படி மேஜிக் பண்ண போறேன்னு. சிச்சு வேக வேகமா விறகடுப்ப பத்த வச்சு அதுல அந்த குக்கரை எடுத்து வச்சா. நெருப்பு அதிகமா வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல விசில் இருந்து சத்தமும் கேட்டுச்சு. அந்த குழம்பு மனம் ஊரெல்லாம் பரவுச்சு. ரொம்ப அருமையாவும் இருந்துச்சு. பாத்தியா துணி, சிச்சு அப்படின்னா ஃபயர், கொஞ்ச நேரத்திலேயே எப்படி சமையல முடிச்சேன்னு பாத்தியா? ஆமா சிச்சு, சும்மா சொல்லக்கூடாது, நீ எவ்வளவு சோம்பேறியோ அவ்வளோ டேலண்ட் கூட இருக்கு உனக்கு. அப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. பார்ட்டிக்கான நேரமும் வந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பன்னுவுக்கு மட்டன் சிக்கன் ரெண்டுமே ரொம்பவும் பிடிச்சி இருந்துச்சு. சிச்சு அத்தை, நீங்க செஞ்ச மட்டன் எவ்வளவு நல்லா இருக்குன்னா என் வாயில பல்லே இல்லைனாலும் எனக்கு நல்லா முழுங்க முடியுது. சிச்சு உன்னோட கை ருசி அம்ரதம். அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, தேங்க்யூ, இது எல்லாமே என்னோட தூக்கத்து மகிமை, இல்ல என் கையோட டேலண்ட் அப்படின்னு மனசுல நினைச்சது. சிச்சு காக்கா அவளுடைய சோம்பேறித்தனத்தினால எல்லாரையுமே பயமுறுத்தினாலும் கடைசியில அவளுடைய டேலண்டால எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தினா. துணியும் தப்புச்சண்டா அப்படின்னு நினைச்சா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, திறமைசாலிங்க கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க திறமை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சே போயிடும்.